இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அபூர்வ சக்தி கொண்ட ஏரழிஞ்சில் மரத்தை தான் இப்போ எனக்கு பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க. இது அபூர்வ சக்தி வாய்ந்த ஒரு மரம். இது வந்துங்க பழமாக பழுத்து இதுக்குள்ளே இருக்க விதை கீழே விழும்போது சில அபூர்வ விதைகள் வந்து மரத்தில் ஏறும், ஊர்ந்து போய் மரத்தில் ஏறி மரத்து மேலே போகும். இப்போ அந்த விதை தான் பார்க்குறீங்க. அந்த மரத்து அடியில் பாருங்கள், விதை ஒவ்வொன்றா ஏறுது பாருங்கள். அந்த விதைக்கு வந்து அபூர்வ சக்தி இருக்குது. இப்படி ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு வந்து அதை ஏரழிஞ்சல்னு இதுக்கு பேர். ஒவ்வொரு விதையாக அப்படியே மேலே ஏறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த விதைக்கு ஆமோனிசிய சக்தி இருக்குது பாருங்கள். அப்படியே மரத்தில் பாருங்கள், அந்த விதை வந்து ஒவ்வொன்றா ஒட்டி அப்படியே ஏறுது பாருங்கள் மரத்து மேலே. இந்த ஏறக்கூடிய விதைகளுக்கு சக்தி அதிகமாக இருக்குது. இதில் தான் வந்து மாயாஜாலக்காரங்களை வந்து ஐங்கோள தைலம் தயார் பண்ணுறாங்க. இந்த விதைக்கு மாயா சக்தி ரொம்ப தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது. இந்த விதையோடைய ஐங்கோள தைலமோ அல்லது விதையோட பச்சை கற்பூரம் சேர்த்து இறக்கின குடி தைலமோ நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வம் வந்து நமக்கு உடனே வசியமாகி அருள் கொடுக்கும். அந்த தேவதை வந்து நமக்கு காட்சி தர மாரி முதல் அருள் கொடுக்கும். இந்த தெய்வம் நமக்கு வரும். இதை நெற்றியில் வச்சுட்டு போகல அந்த தெய்வத்தோடைய அனுக்கிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கும். சித்தர்கள் வந்து இந்த மரத்தை வணங்கியிருக்காங்க. இந்த மரத்தை ரொம்பமாக சித்தர்கள் வந்து சித்து வேலைக்கெலாம் இந்த விதையை பயன்படுத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் காப்பு கட்டி இந்த விதையை வந்து எடுப்பாங்க. எடுத்து இது சித்து வேலைக்கு, மாயாஜால வேலைக்கு, மந்திர வேலைக்கெலாம் இந்த விதை வந்து பயன்படுது. அழிஞ்சில் விதை. இதில் பழம் பழுத்து அதிலிருந்து விதை கீழே வந்து அந்த விதை ஊர்ந்து போய் மரத்து மேலே ஏறும். இதுக்கு அவ்வளோ அபூர்வ சக்தி இருக்குது. இதுக்கு பேரே வந்து ஏரழிஞ்சில். இது அவ்வளோ ஆமானுஷ்ய சக்தி இதுக்கு இருக்குது. அதனால் இந்த மரம் வந்து இப்போ ரோட்டோரத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, கரையான் வந்து அரிச்சு அப்படியே கரையான் அரிச்சு இருக்குது இந்த வெயில் காலத்தில். ரோட்டோரத்தில் தான் இருக்குது. இந்த மரம் கிடைக்கிறதே அரியுது. இது ரோட்டோரத்தில் இருக்குது. இது யாரோ வெட்டியிருக்காங்க, அப்புறம் அப்படியே பாதியிலே விட்டாங்க. அதை வெட்டக்கூடாமல் இதை வந்து தெரிஞ்சவங்க தடுக்கணும். அந்த மரம் நமக்கு காக்கப்பட வேண்டிய மரம். இந்த மரம் வந்து நமக்கு தெய்வம் போல். இது அரிய வகை ஒரு ஏரழிஞ்சல் மரம். இந்த மரங்கள் வந்து நம்ம என்றைக்குமே நம்மளை காக்கக்கூடிய மரங்கிறதால நாம் அந்த மரத்தை காத்திருக்கணும். சாலை ஓரங்களில் ரோட்டில் தான் இருக்குது. சில பேருக்கு தெரியாது பாருங்கள், தெரியுது பாருங்கள். அந்த மரம் ரொம்ப அபூர்வ சக்தி வாய்ந்த மரம் இது.